அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது யம பயம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உலகிலேயே புண்ணியத்தை அதிகம் வழங்கும் இடமாக காசி கோவில் விளங்குகிறது. அத்தகைய மகத்துவம் வாய்ந்த காசி கோவிலுக்கு 100 முறை சென்று வந்த பலனை தமிழகத்தில் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் கண்டிப்பாக அனைத்து பலனும் கிடைக்கும் என பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது. இந்த கோவிலில் முக்கியமாக என்ன நடக்கிறது என்றால், உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் அதன் இறுதி காலத்தில் பறிக்கும்போது தனக்கு அவப்பெயர் ஏற்படுவதாக யம தர்மராஜா மிகவும் வருத்தப்படுகிறார். அதனால் திருவாரூர் தியாகராஜரிடம் சென்று தனது குறையை தெரிவித்து வருத்தப்படுகிறார் யமதர்மர். அதற்கு இறைவனும் ஸ்ரீ வாஞ்சியம் சென்று வழிபடும்படி அசரீரியாக ஒழிக்கிறார். அதன்படி பரம்பொருள் யமதர்மன் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி கோவிலுக்கு வந்து பரம்பொருள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிகிறார். யமனின் தவத்தில் மகிழ்ந்த பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் காட்சியளித்து யமதர்மனுக்கு என்ன வர வேண்டும் என கேட்கிறார் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள். பரம்பொருள் சிவபெருமான் கேட்டதற்கு யமதர்மனும் சிவபெருமான் அவர்களை அனைத்து உயிர்களையும் பறிக்கும் பதவியால் எல்லோரும் என்னை பார்த்து பயந்து கடுமையாக திட்டுகிறார்கள். உயிர்களை கொல்லுவதால் எனக்கு பிரம்மாத்தி தோஷம் பிடித்து என்னை பாடாய்ப்படுத்துகிறது. எனவே அதிலிருந்து நீங்கள் நீக்கி எனக்கு வரம் அளிக்க வேண்டும் என்கிறார். யமனுடைய கோரிக்கை ஏற்ற பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள், யமதர்மா, இனிமேல் யாரும் யமன் உயிரை பறித்து விட்டான் என கூற மாட்டார்கள். அவன் நோய் வந்து இறந்து விட்டான், அவிபத்தில் இறந்து விட்டான், அதாவது அவன் அங்கே சென்று இறந்து விட்டான் எனவே கூறுவார்கள். உனக்கு எந்த பழிச்சொல்லும் ஏற்படாது. மேலும் நீ தவம் செய்த இடத்திற்கு புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வர அனுமதிக்க வேண்டும். இங்கு வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு மறுபிறவி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என இந்த தலத்தில் சேஸ்திர பாலகனாக நீ விளங்குவாய் என கூறுகிறது. இந்த தலத்திற்கு வருபவர்கள் உன்னை முதலில் தரிசனம் செய்த பின்னரே என்னை தரிசிப்பார்கள் என கூறுகிறார் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள். அந்த இடத்திலேயே பரம்பொருள் யமதர்மன் அவர்கள் மாபெரும் மகிழ்ச்சி அடைந்து சிவபெருமானிடம் ஆசி பெறுகிறார். அதன்படி யமதர்மராஜனும் முதல் வழிபாடு இங்கு நடத்தப்படுகிறது. யோக நிலையில் யமதர்மன் இருப்பதனால் இங்கு வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு மரண பயம் கண்டிப்பாக நீங்குகிறது. காசியில் இறப்பதனால் யம பயம் இல்லாது போனாலும் ஒரு நாளிகையாவது பைரவருடைய தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும் என்பது ஐதீகமாகும். ஆனால் ஸ்ரீ வாஞ்சியத்தில் இறந்தவர்களுக்கு யம பயம், பைரவ தண்டனை எதுவுமே கிடையாது. இங்கு வந்து பைரவும் யோக நிலையில் இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறார். எனவே யமதர்மன் பைரவர் இருக்கும் இடமே அதிகமரம் இல்லாத இந்த காசியை காட்டிலும் 100 மடங்கு உயர்ந்தது என முனிவர்கள் கூறுகிறார்கள். ஸ்ரீ வாஞ்சியம் சிறப்பு குறித்து பிரம்மாண்ட புராணத்தில் இன்றளவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் கங்கையில் குளித்துவிட்டு தங்களுடைய பாவத்தை தீர்ப்பதால் கங்காதேவியிடம் பாவம் சேர்ந்து விட்டது. அதனால் தன்னிடம் சேர்ந்த பாவத்தை போக்க வேண்டும் என்று கங்காதேவி பரம்பொருள் சிவபெருமானிடம் முறையிடுகிறார். அதற்கு சிவபெருமான் பதில் கூறுகையில், உயிர்களை போக்கும், அதாவது உயிர்களை பறிக்கும் யமதர்மனுக்கு பாவ விமோச்சனம் அளித்த ஸ்ரீ வாஞ்சியத்திற்கு சென்று வணங்கினால் உன்னிடம் சேர்ந்த பாவங்கள் விளங்கும் என கூறுகிறார். முக்கியமாக யம பயத்தில் வாடிக்கொண்டிருப்பவர்கள், நோய்வாய்ப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அதாவது வாகன விபத்துகளில் சென்று வருபவர்கள் அனைவரும் நாம் எப்போது இறந்து விடுவோமோ என பயந்து கொண்டு யமன் நம்மளுடைய உயிரை பறித்து விடுவானோ, நமக்கு ஏன் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என நோய்வாய்ப்பட்டு கொண்டு பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் கட்டாயம் ஸ்ரீ வாஞ்சியம் ஆலயத்திற்கு வந்து யம தர்மராஜனை வழிபட்டு செல்லுங்கள். அதன்படி கங்கை தனது 100 கலைகளில் ஒரு கலையை மட்டுமே காசியில் விட்டுவிட்டு மீதமுள்ள 999 அம்சங்களுடன் இங்குள்ள தீர்த்தத்தில் வந்திருப்பதாக ஐதீகமாகும். அதனால் குப்த கங்கை தீர்த்தம் என்று அழைக்கப்பட இங்கு உள்ள தீர்த்தம் தற்போது முனி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. எனவே காசியை விட பல மடங்கு புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகிறது. மாசி மகத்தன்று இந்த தீர்த்தத்தில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. மகம், சதயம், பூஜம், பரணி நட்சத்திரக்காரர்கள், சிம்மராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், கும்பராசி நண்பர்கள் மற்றும் லக்னக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் நீக்குவதற்கு இங்கு வந்து பரிகாரம் செய்து வழிபட்டால் யம பயம் கண்டிப்பாக நீங்க பெறும்.
பதவி இழந்தவர்கள், பங்காளிகளின் தொல்லை, பணி மாற்றம் விரும்புபவர்கள், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் குப்த கங்கையில் குளித்து வாஞ்சிநாதரை வழிபடுவது சிறப்பம்சம் மிக்கது. உயிரை மாய்த்திடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் யம தர்மராஜனின் தன் பணியில் கொடுமையினால் ஏற்பட்ட மனசுமை நீங்கிட இந்த தலத்தில் ஈசனாக வாஞ்சிலிங்கேஸ்வரரை வணங்கினார். அன்று முதல் யமனை சேஸ்திர பாலகராக நியமித்து கோவிலின் அக்னி மூலையில் தனி கோயில் ஒன்றை நிர்மாணித்தார். பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் தெற்கு நோக்கிய சன்னதியில் யமன் 4 திருக்கரங்களுடன் பாசம், கதை, ஆழமேந்தி இடக்காலை மடித்து வழக்காலை தொங்க விட்டு பாதக்குருடன் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். மிகவும் ஆக்ரோஷமாக அவர் அருகில் முனிவரை போல ஒருவரது சிலை வடிவம் உள்ளது. யோக நிலையில் யமன் இருப்பதனால் இங்கு வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு யம பயம், மரண பயம் கண்டிப்பாக நீங்கும். காசியில் மரித்தால் யமன் பயனில்லாவிட்டாலும் ஒரு நாளைக்காவது பைரவ தண்டனை உண்டு. ஆனால் ஸ்ரீ வாஞ்சியத்தில் மரித்தவருக்கு யம பயம், பைரவ தண்டனை என்ற இரண்டுமே கிடையாது. இங்கு பைரவருக்கு யோக நிலையில் தமது தண்டங்களை எல்லாம் கீழே வைத்துவிட்டு பரமஜி சிவபெருமானை துதித்த வண்ணம் இருக்கிறார். யமன், பைரவர் இருவருக்குமே அதிகாரமில்லாத இந்த கோவில் காசியை காட்டிலும் 100 மடங்கு பலம் என கூறப்படுகிறது. முனிவர்களும் தெரிவிக்கிறார்கள். பிரம்மாண்ட புராணத்தில் இந்த தலத்தின் சிறப்புகளை கூறுகிறது. முக்கியமாக பிரம்மாண்ட புராணத்தில் விவரிக்க கூறப்பட்டுள்ளது. ஒரு நாட்களில் சிவபெருமானும் திருமாலும் லட்சுமி தேவிக்கு மூடல் ஏற்பட்டது. தேவி கண் காணாத தொலைவுக்கு சென்று விடுகிறார். அவள் இல்லாமல் திருமால் தவிக்கிறார். நல்லதொரு முடிவை கண்டுள்ள மைத்துரன் சிவபெருமான் அணுகுகிறார். திருமால் இந்நிலையில் கண்ட கைலைநாதன் தேவியை அணுகி, உலகெல்லாம் போற்றி துதிக்கின்றபடி தேவி நீயெல்லாம் என்பதனால் பொலிவிழந்து காணப்படும் தேவியை தையை கூர்ந்து உனது கணவுடன் வாஞ்சியாக வந்துருவாய் என கூறுகிறார் என்று இறைஞ்சி கேட்கிறார் சிவபெருமான். பிரிவால் வாடியிருந்த அன்னைக்கு இந்த அழைப்பு ஆறுதலாக இருந்தது. கணவனுடன் சேர்ந்திட மனமகிழ்ந்து ஒப்புக்கொள்கிறார். லட்சுமி தேவியை வாஞ்சையுடன் அழைத்தமையால் இந்த வாஞ்சிநாதர் ஸ்ரீ வாஞ்சிலிங்கேஸ்வரர் என திருமாங்களை பெறுகிறார் சிவபெருமான். இந்த கோவிலுக்கு ஸ்ரீ வாஞ்சி எம் என தலப்பெயரும் கிடைக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் அருகில் ஸ்ரீ வாஞ்சி அமைந்துள்ளது. வியாசர் அருளிய ஸ்ரீ கந்த புராணம், பிரம்மாண்ட புராணம் ஆகியவற்றில் இந்த தலத்தின் பெருமையை தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து கோவில் தொன்மை புரிந்து கொள்ளலாம். இந்த தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் கடும் தவம் இருந்து சிவபூஜை செய்திருக்கிறார்கள். தெய்வங்களே இங்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் கொண்டிருக்கின்றன. அவ்வளவு ஏன் யமதர்மருக்கு சிவனார் அருளிய பேறு பெற்ற திருத்தலம். ஆகவே இந்த கோவிலுக்கு அம்மைக்கும் அப்பனுக்கும் வாகன துண்டு செய்து வருகிறார். இதனால் யமதர்மருக்கு இங்கு தனிச்சன்னதி உள்ளது. 4 பெரும் மக்கள் அருணகிரிநாதர் அனைவரும் இங்கு வந்து சென்றார்கள். முக்கியமாக இந்த ஆலயத்தில் யம பயம் அதிகமாக இருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் உங்களுக்கு யம பயம் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக நோய்வாய்ப்பட்டு கொண்டு நமக்கேன் இப்படியே நினைத்து நடக்கிறது, நாம் இறந்து விடுவோமோ என கடும் பயத்தில் இருப்பவர்கள் இந்த வாஞ்சிநாதரை வந்து வழிபடுங்கள். கட்டாயம் நல்ல சிறப்பு பெறும். யமபயம் நீக்க ஒரு அருமருந்தான கோவில்தான் இந்த கோவிலாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.